வணக்கம். இந்த ஆய்வு பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம். நான் யார்? உண்மையில நான் யாரு? இந்த உடம்பா இல்ல இந்த மனசுல ஓடுற எண்ணங்களா? இன்னைக்கு நாம ஜான் லெவி அவரோட சில உரைகளை வச்சு வேதாந்தம் இந்த கேள்விக்கு என்ன ஒரு ஆச்சரியமான பதில் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது வெறும் ஒரு தத்துவ ஆராய்ச்சி மாதிரி இல்ல. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம சந்தோஷம், நம்ம நிம்மதி இதோட ரொம்ப சம்பந்தப்பட்டது. நாம பொதுவா நம்மள இந்த உடம்பு, இந்த மனசு இதோட தான் பாக்குறோம். ஆனா லெவியோட பார்வை என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு பெரிய தப்புன்னு. இந்த தப்பான புரிதல இருந்து வெளியே வர்றது எப்படி ஒரு உண்மையான ஒரு நிலையான சந்தோஷத்துக்கு வழிகாட்டுதுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஏன் நமக்கு இந்த நான் யார் கேள்வி வருது? ஒரு நாய் பூனைக்கெல்லாம் இப்படி தோணுமா? சான்ஸ் இல்ல. ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் இது ஏன் தோணுது? ஒருவேளை நாம வெறும் உடம்பு மனசு இல்ல, அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணுங்கிற ஒரு ஒரு உள்ளுணர்வு இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம். எனக்கு பசிக்குது, நான் யோசிக்கிறேன், இப்படி நாம சாதாரணமா சொல்றோம். ஆமா. ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது இதெல்லாம் அனுபவிக்கிற நான் யாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா வருது. அந்த கேள்வி வர்றதே நாம நம்ம உடல் மனசோட அனுபவங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி பார்க்க முயற்சி பண்றதுக்கு அறிகுறிதான். லெவி சொல்ற வாதங்களை பார்த்தா இந்த உள்ளுணர்வுக்கு நல்ல வலுவான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க சின்ன வயசு போட்டோவை பாக்குறீங்க. அந்த உடம்புக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! உருவம், சக்தி எல்லாமே மாறிப்போச்சு. அதே மாதிரி உங்க மனசு, சின்ன வயசுல இருந்த ஆசை, நம்பிக்கை, பயம் இப்போ எவ்வளவு மாறி இருக்கு. நிறைய மாறி இருக்கு. ஆனா இந்த எல்லா மாற்றத்துக்கும் நடுவுல நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அது மட்டும் மாறாம அப்படியே இருக்கு இல்லையா? ஆமா. 5 வயசுல நான்னு ஃபீல் பண்ணதும் 50 வயசுல நான்னு ஃபீல் பண்றதும் அது ஒண்ணுதானே? ஆமா, அது மாறவே இல்ல. அப்போ மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உடம்பும் மனசும் எப்படி அந்த மாறாத நானாக இருக்க முடியும்? இதுதானே கேள்வி. இதுக்கு லெவி கிட்ட ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. அவரு ஒரு வீட்டு ஓனர் உதாரணம் சொல்றாரு. நீங்க ஒரு வீட்டை சொந்தமா வச்சிருக்கலாம், அதுல வாழலாம். ஆனா நீங்க அந்த வீடு ஆகிட மாட்டீங்க. சரி. வீடு வேற, நீங்க வேற. அதே மாதிரிதான் இந்த உடம்பும் மனசும். அது நமக்கு கிடைச்ச கருவிகள், நாம இயங்குறதுக்கு உதவுது. ஆனா நாம அந்த கருவிகள் இல்ல. ஓ, அப்ப பார்வை மாறணும்னு சொல்றீங்க? ஆமா, எனக்கு பசிக்குதுங்கிறத விட என் உடம்புக்கு பசிக்குதுன்னு சொல்றது இன்னும் கரெக்ட். நான் யோசிக்கிறேங்கிறத விட என் மனசு யோசிக்குதுன்னு கவனிக்கிறது, அதுதான் உண்மைக்கு பக்கத்துல இருக்கு. இது சும்மா வார்த்தை விளையாட்டு இல்ல பாருங்க. நம்மள பத்தின நம்ம பார்வையே மாத்துற ஒரு முயற்சி இது. சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உடம்பு மனசு மாறுது, ஆனா நான் மாறல. அடுத்தது என்ன? அடுத்த ஆதாரம் நம்மளோட ஆழ்ந்த தூக்க அனுபவம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. தூக்கமா? அதுல என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. நாம தினமும் நல்லா ஆழ்ந்து தூங்குறோம். அப்ப நமக்கு உடம்பு இருக்கிற உணர்வே இல்ல, எந்த யோசனையும் இல்ல, கனவு கூட இல்லாம ஒரு நிலை வருதில்ல? ஆமா, வரும். அப்ப உலகம், உடம்பு, மனசு எல்லாமே காணாம போயிடுது. ஆனா காலையில எந்திரிச்சதும் என்ன சொல்றோம்? நேத்து ராத்திரி நல்லா தூங்குனேன், சம அமைதியா இருந்துச்சுன்னு சொல்றோம். ஆமா, சொல்றோம். இல்ல, அப்போ அந்த நல்லா தூங்குனே அமைதியா இருந்துச்சுங்கிற அனுபவத்தை யார் ரெக்கார்ட் பண்ணா? நல்ல கேள்வி. இதுதான் முக்கியமான விஷயம். ஆழ்ந்த தூக்கத்துல உடம்பும் மனசும் ஓய்வுல இருந்தாலும் ஏதோ ஒன்னும் விழிச்சிட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட அடிப்படை உணர்வு நிலை, சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். அது உடம்பையோ மனசையும் சார்ந்து இல்ல. அதுதான் நம்ம உண்மையான இயல்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அனுபவம்னு லெவி சொல்றாரு. ஓஹோ. இன்னும் சொல்லப்போனா அந்த ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு தொந்தரவில்லாத அமைதி, ஒரு ஆனந்த நிலை இருக்கு. அதனாலதான் யாராச்சும் நம்ம தூக்கத்தை கெடுத்தா கோவம் வருது. ஆமா, எரிச்சலா வரும். அந்த உள்ள இருக்கிற அமைதி, அந்த ஆனந்தம் கெடுறதாலதான் அந்த எரிச்சல். இது என்ன காட்டுது? சந்தோஷம்ங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, அது நம்மளோட இயல்பான நிலை. எந்த பொருளும் இல்லாம, எந்த செயலும் இல்லாம கூட அது இருக்குங்கிறத காட்டுது. இந்த 2 வாதங்களை வச்சு பார்க்கும்போது நாம நினைக்கிற மாதிரி உடம்போ மனசோ நான் இல்லன்னு தெரியுது. அப்போ நாம யாரு? இதுதானே முக்கிய கேள்வி. கரெக்ட். இங்கதான் வேதாந்தத்தோட மையமான பதில் வருது. லெவியோட உரைகள் இதைத்தான் ரொம்ப அழகா விளக்குது. நாம உடம்பும் இல்ல மனசும் இல்லனா நம்ம உண்மையான இயல்பு என்னன்னா சத் சித் ஆனந்தம். சத் சித் ஆனந்தம் அப்படின்னா? சத்னா இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், உள்ளது. இதுதான் அடிப்படை உண்மை.
எல்லா மாற்றத்துக்கும் பின்னால இருக்கிற மாறாத ஒரு தன்மை. நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஆமா. அதுதான் சத். அதுக்கு எந்த கண்டிஷனும் இல்ல, அது சும்மா இருக்கு. சரி. சித். சித். சித்னா தூய உணர்வு, அறிவு, கான்ஷியஸ்னஸ். இதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது. உங்க எண்ணங்கள், உங்க உணர்ச்சிகள், நீங்க பார்க்கறது, கேட்கறது, இது எல்லாத்தையும் எது வெளிச்சம் போட்டு காட்டுதோ அதுதான் சித். இப்போ ஒரு இருட்ட ரூம்ல லைட் போட்டா பொருள்லாம் தெரியுதுல்ல, அந்த மாதிரி இந்த சித் இருக்கிறதால தான் மனசோட எண்ணங்களும் உலகமும் நமக்கு தெரியுது. எண்ணங்கள் வரலாம் போகலாம், காட்சிகள் மாறலாம், ஆனா அதை தெரிஞ்சுக்கிற அந்த உணர்வு ஒளி அது எப்பவும் இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல கூட அது இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல, இதுதான் சாட்சி. ஓகே. அப்போ ஆனந்தம்? ஆனந்தம் இது பேரின்பம், பிளிஸ், முழுமை. இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான உணர்ச்சி இல்ல. இது ரொம்ப ஆழமான, கண்டிஷன் இல்லாத ஒரு அமைதி, ஒரு நிறைவு. இது பொருளாலேயோ ஆளாலேயோ சூழ்நிலையாலேயோ வர்றதில்ல. இது நம்மளோட இயல்பான நிலை. ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம உணர்ந்த அந்த அமைதி, இல்ல சில சமயம் காரணமே இல்லாம வர்ற ஒரு நிறைவு, இல்ல தூய அன்புல நாம உணர்ற சந்தோஷம், இதெல்லாம் இந்த உள்ளார்ந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடுதான். சத், சித், ஆனந்தம். இது மூணும் தனித்தனி விஷயங்களா? இல்ல, அதுதான் முக்கியம். இது மூணும் வேற வேற இல்ல, ஒரே உண்மைதான். அந்த உண்மைக்கு பேர் இல்ல, உருவம் இல்ல. அதோட 3 முகங்கள் தான் இந்த சத், சித், ஆனந்தம். எது இருக்கோ சத், அதுவே அறிவாவும் இருக்கு, அதுவே இயல்பா பேரின்பமாவும் இருக்கு ஆனந்தம். இதை பிரிக்கவே முடியாது. இதுதான் நம்மளோட உண்மையான சொரூபம். எப்பவும் இருக்கிற, எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிற, இயல்பாவே ஆனந்தமா இருக்கிற ஒண்ணு. இது நாம வழக்கமா சந்தோஷத்தை தேடுற விதத்திலிருந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கே. நாம என்ன நினைப்போம்? புது கார் வாங்கினா சந்தோஷம், ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷம், பிடிச்சவங்க கூட இருந்தா சந்தோஷம், இப்படிதானே? ஆமா, இதுதான் பொதுவான ஒரு நம்பிக்கை. ஆனா லெவி இத கேள்வி கேட்கிறாரு. ஒரு பொருள் நமக்கு சந்தோஷத்தை தருதுன்னு வரீங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் ஐஸ்கிரீம்ல இருக்கு? இல்ல. ஏன்னா அதே ஐஸ்கிரீம் வயிறு சரியில்லைன்னா கஷ்டத்தை கொடுக்கும், இல்ல தொடர்ந்து சாப்பிட்டா திகட்டிடும். ஆமா, வெறுத்துடும். ஒருத்தருக்கு பிடிச்ச பாட்டு இன்னொருத்தருக்கு ஒரே இரைச்சலா இருக்கலாம். அப்போ சந்தோஷங்கிறது பொருள்ல இல்ல. அப்போ எங்கிருந்து வருது? லெவி என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு ஆசை வரும்போது மனசு ஒரு மாதிரி ஒரு கிளர்ச்சி நிலைக்கு போகுது. அந்த ஆசை நிறைவேறும்போது அந்த ஆசை கொஞ்ச நேரத்துக்கு அடங்கிடுது, மனசு அமைதியாகுது. அந்த மன அமைதி தான் நமக்கு சந்தோஷமா தெரியுது. ஆக சந்தோஷங்கிறது பொருளை அடையறதால வர்றதில்ல, ஆசை அடங்குறதால வர்ற மன அமைதி அது. நாம இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருள் தான் சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு நம்பி அது மேல பற்று வைக்கிறோம். அதை எழுந்துடுவோமோன்னு பயப்படுறோம். இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி தெரியுதே. ஆமா, ஒரு ஆசை போனா அடுத்த ஆசை வந்துரும். இதுக்கு முடிவே இல்ல. அப்போ நிலையான சந்தோஷமே கிடையாதா? அதுக்கு வழியே இல்லையா? வழி இருக்கு. அதுதான் இந்த உண்மையை உணர்றது. உண்மையான நிலையான சந்தோஷம், அதாவது ஆனந்தம், அது வெளியிலேருந்து வர வேண்டிய ஒண்ணும் இல்ல. அது ஏற்கனவே நம்ம இயல்பா உள்ள இருக்கு. ஆனந்தம். அப்போ ஏன் நாம அதை அனுபவிக்கிறது இல்ல? ஏன்னா நம்ம கவனம் பூரா எங்க இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உடம்பு, மனசு, வெளி உலகம், இது மேலதான் இருக்கு. நாம நம்மள இந்த நிலையற்ற விஷயங்களோட தப்பா அடையாளப்படுத்திக்கிறோம். நான் இந்த உடம்பு, நான் ரொம்ப புத்திசாலி, நான் கோவக்காரன், இந்த மாதிரி. இந்த தப்பான அடையாளம் தான் அகங்காரம், நான்கிற எண்ணம். இது ஒரு திரை மாதிரி நம்ம உண்மையான ஆனந்த ஸ்வரூபத்தை மறைச்சிடுது. அப்போ ஞானம்னா என்ன? இந்த திரைய விளக்குறதா? கரெக்டா சொன்னீங்க. ஞானம் அல்லது விடுதலைங்கிறது இந்த தப்பான அடையாளத்தை உடைக்கிறது தான். உடம்பு இயங்குறதையும், மனசு யோசிக்கிறதையும், உணர்ச்சிகள் போறதையும் கவனிக்கிற அந்த மாறாத சாட்சி இருக்கே, அந்த தூய உணர்வு, சித்து, அதுதான் நான் உணர்றது. எல்லாம் உணர்வே சுட்டி காட்டட்டும்னு லெவி சொல்றது இதத்தான். நம்ம கவனத்தை மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து அந்த மாறாத அடிப்படை உணர்வுக்கு திருப்புறது. அப்படி திருப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, வெளியில சூழ்நிலை மாறலாம், உடம்புக்கு முடியாம போகலாம், மனசுல கஷ்டமான எண்ணங்கள் வரலாம். ஆனா இதெல்லாம் வந்துட்டு போற காட்சிகள்னு புரிஞ்சுக்குவோம். இதனால பாதிக்கப்படாத அந்த அமைதியான சாட்சி தான் நானுன்னு நமக்கு புரியும். அந்த இடத்துல நாம நிலைச்சு நிக்க முடியும். இது எப்படி சொல்றது, ஒரு அசைக்க முடியாத அமைதிக்கு வழிவகுக்கும். இதை தான் லெவி அஷ்டாவக்ர சம்ஹிதையிலிருந்து கோட் பண்றாரு. நீ உடம்பிலிருந்து உன்னை பிரிச்சுக்கிட்டு சைத்தன்யமாகிய உணர்வுல நிலைச்சு நின்னா நீ உடனே இப்பவே சந்தோஷமாவும் அமைதியாவும் எல்லா கட்டிலிருந்தும் விடுபட்டு இருப்பாய். அந்த விடுதலைங்கிறது எங்கேயோ எதிர்காலத்துல கிடைக்கிறது இல்ல. இந்த உண்மையை உணர்ற இந்த நிமிஷத்திலே அது சாத்தியம். ஆஹா,
மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம உண்மையான அடையாளம் இந்த உடம்போ மனசோ கிடையாது. நாம எல்லையில்லாத, மாறாத, எப்பவும் இருக்கிற இருப்பு சத். எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிற தூய உணர்வு சித். இயல்பாவே நிறைவான பேரின்பம் ஆனந்தம். உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் வெளியில தேடுறதுல பிரயோஜனம் இல்ல. அது நமக்கு உள்ளேயே இருக்கு. நம்ம உண்மையான இயல்பை உணர்றது மூலமா அதை அடைய முடியும். இதுதான் ஜான் லெவிஸ் சொல்ற வேதாந்த பார்வையோட சாராம்சம். சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. நிறைவா உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சிந்தனைக்கு ஒரு விஷயம். இதுவும் லெவியோட பேச்ச அடிப்படையா வச்சதுதான். யோசிச்சு பாருங்க. நீங்க போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்க, இல்ல எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க, இல்ல பிளான் பண்றீங்க. இந்த எண்ணங்கள் எல்லாமே எப்போ நடக்குது? எல்லாமே இந்த கணத்துல உங்க இப்போதைய உணர்வுல தான் தோணுது. ஆமா, இப்பதான் தோணுது. கடந்த காலம்ங்கிறது என்ன? இப்ப இருக்கிற ஒரு நினைவு எண்ணம். எதிர்காலம்ங்கிறது என்ன? இப்ப இருக்கிற ஒரு கற்பனை எண்ணம், ஒரு திட்ட எண்ணம். அப்போ கடந்த காலமும் எதிர்காலமும் இந்த நிகழ்காலத்துல வர எண்ணங்களா மட்டும்தான் இருக்குன்னா, நீங்க உண்மையிலேயே காலத்தால எவ்வளவு தூரம் கட்டுப்பட்டிருக்கீங்க? காலம்ங்கிறது உங்க நிகழ்கால உணர்வுல வந்து போற எண்ணங்களை தாண்டி வேற என்னவா இருக்க முடியும்? இது லெவி சொல்ற அந்த பிரசன்ட் எட்டர்னிட்டிய பத்தி உங்களுக்கு என்ன தோண வைக்குது? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.